உங்க தலைவர் தான் சொன்னாரு, நதிகள் எல்லாம் இணைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆண்ட கட்சியோ ஆளுகிற கட்சியோ யாராலையும் முடியல. உங்க தலைவர் எப்படி சாத்தியப்படுத்துவாரு? ஒரு 5 பேர் வரிசையா நின்று செவுத்துல ஒண்ணு கடிச்சிருக்கீங்களா? கண்ணா புண்ணான்னு போகும். ஒரு குச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டை இணைச்சு ஒரு சாக்கடையில கொண்டு போய் விடுவோம்ல, அதே மாதிரி ஒரு குச்சியை வச்சு எல்லா நதியும் இணைக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேள்வி கேட்கறதுக்கு தான் 6 அறிவு யூஸ் ஆகும். இந்த மாதிரி முட்டாளா பதில் சொல்றதுக்கு 7 அறிவு. காட் பேட் வைக்கணும், கை பேட் வைக்கணும், கால் பேட் வைக்கணும், ஏன் நெஞ்சில கிஞ்சில எல்லாத்துலயுமே பேட் வைக்கணும். பப்ஜி கேம் பாத்துறீங்களா? அந்த ஹெல்மெட் தான் ரொம்ப கவோடா இருக்கும். அந்த மாதிரி ஹெல்மெட் போடணும். சார், அவன் மீன் பிடிக்க போறானா இல்ல பப்ஜி கேம் விளையாட போறான்? இந்த இப்ப பின்னாடி வந்து ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க பாதுகாப்பு கரெக்டா கொடுத்தீங்களா? எங்க தலைவர் மேல எப்படியெல்லாம் கேஸ் போட்டு உள்ளார தள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் போடுறீங்க. எலெக்ஷன்லயே திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. வாலின்ஸா இல்ல இங்க டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு நீங்களே எதுக்கு கூவுறீங்க? அடுத்த ஜென்மத்துல எங்க தலைவர் தஞ்சாவூர்ல ஒரு விவசாயிக்கு புள்ளையா பிறப்பார். மாமாவுக்கு நான் மகளா பிறப்பேன். எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புள்ள பிறக்கும். நல்லா தான் இருக்கு. குறுக்கால கௌசிக் வந்தா என் தலைவர் விட்டு எந்த காலத்திலயும் நான் எவன் கூட ஓடி போக மாட்டேன். நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியும். உங்க தலைவர் ஓடி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன சங்கீதா நீ மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? இழுத்து வச்சு அறுத்துறேன். என்ன பாக்குறீங்க? அடுத்த ஜென்மத்துல நாங்க எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி பக்கத்து வீட்டுல நீங்களும் அடுத்த ஜென்மத்துல இருப்பீங்க. வேணாம், இந்த ஜென்மத்திலே டப்பா டான்ஸ் ஆடுது. இதுல நீங்க அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டீங்க. திடீர்னு வந்து ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி. இப்ப தேவையில்லாம எதுக்கு மருத்துவர் இருந்து நீங்க கேக்குறீங்க? சீரியஸா சொல்றேன், நீங்க ரொம்ப ஓவரா என் தலைவனை பலவந்தமா கற்பழிக்கிறீங்க. நான் வந்து சீரியஸா ரொம்ப பல்பு வாங்கிட்டு இருக்குங்கிறது மாதிரி தெரியும். எங்க வீட்டுக்கு 2 பல்பு விடுவேன். பீஸ் போயிடுச்சு. இதெல்லாம் இருக்கட்டும் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவர் என்ன சொல்றாரு, டாக்டர் வக்கீல் இவங்களுக்கு அடுத்த பதவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் டாக்டரையும் வக்கீலையும் மட்டும் உங்க சார் வந்து சூஸ் பண்றாரு? ஒரு போலீஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்துக்கலாம். அவங்களெல்லாம் எடுக்காம டாக்டர் வக்கீலை மட்டும் எதுக்கு எடுக்கிறாரு? அதுக்கு இப்ப விளக்கம் கொடுத்தாகணுமா? புரியுதுன்னா புரியுது. என்ன இப்போ வந்து உங்க தலைவர் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ்னால வழக்கு நிறைய வந்திருக்கு. கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஹீரோவா இருக்கும் போது சொகுசாவே வாழ்ந்துட்டாரு. இப்போ இறங்கி வராரு வெயில்ல அப்படின்னு. ஸோ அதனால வந்து ஹாஸ்பிட்டல் கையுமா இருக்காரு. ஸோ அதனால டாக்டர் வக்கீல்கள் எப்பவுமே இவரை சூழ்ந்து இருக்கிறதுனால அதை தான் எடுத்துக்கிறாரு போல இருக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்ல வந்தாரு? என்ன சொல்ல வந்தாரு? டாக்டர் வக்கீலு இதெல்லாம் விட உலகத்துல எந்த படிப்பு படிச்சவனை விட விவசாயி தான் மேல அப்படிங்கறத சொல்ல வந்தது. ஓ, அந்த அர்த்தத்துல சொல்ல வந்தாரோ? அப்புறம் வேற எந்த அர்த்தத்துல சொல்ல வந்தாரு? சரி சரி. விவசாய விட ஒரு படிப்பு இருக்கு அந்த உலகத்துல. அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு. ஆனா சீரியஸா சொல்றேன், அந்த படிப்பு படிக்கிறது வேஸ்ட். சீரியஸா நான் ஒரு விவசாயின்னு சொல்றதுக்கு சீரியஸா வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன். விவசாயின்னு சொல்லி இந்த துண்டை கொடுத்து இந்த துண்டுல இப்படி இருக்குது. ஒவ்வொரு விவசாயி இறந்து போறாங்க தெரியுமா? இந்த துண்டுதான் ஒவ்வொரு விவசாயியோட இறப்புக்கு காரணம். இதுல ரொம்ப கேவலப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆமா சார், பொசுக்குன்னு தூக்கி போட்டீங்க. என் தலைமை தூக்கி போட மாட்டேங்கிறாப்புல, நான் தூக்கி போட்டுட்டேன். உண்மையான விவசாயியோட நிலைமை என்னன்னு தெரியுமா? என்ன? கர்நாடகாட்ட போய் நம்ம தண்ணி கேக்குறோம், அவங்க குடுக்குறாங்களா? பிச்சை எடுக்காத குறையா தண்ணி குடுங்கிறோம். உங்க தலைவர் தான் சொன்னாரு நதிகள் எல்லாம் இணைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இணைப்பாரு? இது எப்படி சாத்தியம்? எனக்கு முதல்ல புரியவே இல்லை. ஏன்னா ஒரு ஆண்ட கட்சியோ ஆளுகிற கட்சியோ யாராலையும் முடியல. ஜெயலலிதா ஆண்டிருக்காங்க, கலைஞர் ஆண்டிருக்காங்க, மாபெரும் தலைவர்கள் ஆண்டிருக்காங்க. அவங்களாலேயும் முடியல இந்த நதிகள் இணைப்பு. உங்க தலைவர் எப்படி சாத்தியப்படுத்துவாரு? ஒரு விவசாயி உயிரோடு இருக்கணும்னா ஒவ்வொரு நதிகளையும் இணைக்கணும். எல்லா கம்யூனிட்டி பயிலும் இணைப்போம்னு சொல்லுவானுங்க. எவனாவது இது வரைக்கும் இணைச்சிருக்கானா? இல்லையே. யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, உங்க தலைவர் எப்படி இணைப்பாரு? அதான்
நீங்களாம் சின்ன பிள்ளையில இருந்து தானே வளர்ந்து வந்திருக்கீங்க. ஆமா. ஒரு 5வது படிக்கிறப்ப ம். ஒரு 5 பேர் வரிசையா நின்னு செவுத்துல ஒண்ணு கடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஆ? படிச்சிருக்கோம். அப்ப ஒண்ணுக்கெல்லாம் எப்படி போகும்? ம். கண்ணா புண்ணான்னு போகும். ஒரு குச்சியை எடுத்து எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுல இணைச்சு ஒரு சாக்கடையில கொண்டு போய் விடுவோம்ல. ஆமா. அதே மாதிரி ஒரு குச்சியை வச்சு எல்லா நதியும் இணைக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த அரசியல்வாதிய இத பத்தி யோசிக்கிறானுங்களா? சார், வடிவேலு ஒரு காமெடியில ஆ. டெல்லிய வந்து தமிழ்நாட்டுல எப்படி கொண்டு வந்து இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு. மேப்பை பிரிச்சுட்டு இங்க இருக்கிற டெல்லிய இங்க கொண்டு வந்து வச்சிருவேன் அப்படி சொல்றாரு. அது போல ஒரு மேப்ல இந்த நதியெல்லாம் இப்படி இணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏத்துக்கலாம் சார். 1ஆம் வகுப்புல ஒண்ணுக்கு அடிச்சத குச்சியை வச்சு விளையாடுனதெல்லாம் இப்ப நான் நதியை சேர்க்க போறேன் அப்படின்னா நதியை எப்படி சார் குச்சியை வச்சு சேர்ப்பீங்க? அவ்வளவு பெரிய குச்சி எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க? அப்ப கஷ்டப்படுற விவசாயம் எல்லாம் கஷ்டப்படட்டும் செத்து போகட்டும்னு அப்படியே விட்டுறதா? சார், அதுக்கு சாத்தியமான நடைமுறைகளை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது எடுக்கலாம். அதுக்குன்னு பொய் வாக்குறுதிகளை கொடுக்கலாமா? நதிகளை இணைச்சிருவேன் அப்படின்னு. இது பொய் வாக்குறுதியா? ஆமா. சார், மாநில அரசோ மத்திய அரசோ 2 அரசுமே செய்ய முடியாததை விஜய் எப்படி செஞ்சிருவாரு? 200 வருஷத்துக்கு முன்னால வானத்துல மனுஷன் பறக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். காக்காவும் பருந்தும் தான் பறக்கும், மனுஷன் பறக்க முடியாதுன்னு நினைச்ச காலத்துல என்ன பண்ணாங்க? பறந்தாங்கல்ல. சரி. அப்ப சாத்தியம் இல்லைன்னு அப்ப இருக்கிறவன் சொல்லியிருப்பான். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும், நாம எப்படி பறக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி இப்ப இருக்கிற இந்த 6 அறிவு, அதுக்குதான் 7 அறிவு தெரிஞ்சிருக்கணுங்கிறது. 6 அறிவு வச்சுக்கிட்டா இப்படிதான் கேள்வி கேட்கறதுக்கு தான் 6 அறிவு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? உங்கள மாதிரி முட்டாளா பதில் சொல்றதுக்கு 7 அறிவு வேணும். முட்டாளா பதில் சொல்றதுக்கு பின்ன நதிகளை இணைப்பட குச்சி வச்சு இணைப்பேன், 1ஆம் வகுப்புல ஒண்ணு கடிச்ச கதையெல்லாம் சொல்லிக்கிறீங்க. விளையாடுந்தோம் இது எப்படி சார் சாத்தியமாகும்? அது ஒரு விளையாட்டு. சின்ன வயசுல அறியாம எல்லாம் விளையாடி இருப்போம் ஒரு ஜாலிக்கு. அத போயிட்டு இப்படி பண்ணுவேன்னா எப்படி? சின்ன வயசுல ஆனான்னு கத்து கொடுத்தாங்கல்ல. ஆமா. ஆமா. இன்ன வரைக்கும் அந்த ஆனாவை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க சார். அது படிப்பு சார். அதே மாதிரி இதுவும் புத்தகத்துல படிக்கிற படிப்பு மறந்து போயிடும். வாழ்க்கைய படிச்சிருந்தா அப்படியே அனுபவத்துல நிக்கும். உங்க தலைவர் நல்ல வாழ்க்கைய படிச்சிருக்காரு போல. அப்புறம் சரி, இத கூட நம்ம வந்து தவிர்த்துட்டு போயிடலாம் சார். ஆனா ஒண்ணு சொல்றாரு பாருங்க, கடல் விவசாயி அப்படின்னு. கடல் விவசாயினா கடல்ல கூட விவசாயம் பண்றாங்க. இப்ப ஜப்பான் பண்ணது, சீனா கூட கடல்ல போய் என்ன பண்றாங்க? விவசாயம் பண்றாங்க. கடல் விவசாயின்னு யார சொல்றாரு? புரியலையா? புரியல. கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியலையா? புரியல சார். புரியலன்றதுதான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். சத்தியமா புரியல? திமுக காரன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா புரியல சார்? புரியல சார். உங்க தலைவர் பேசுறது எதுவுமே புரியல. நீங்க விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டு வச்சிருக்கேன். நீங்களும் புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரியல. நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்குறீங்க. கடல் விவசாயிகள் அப்படின்னா கடல் மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, மீனவர்கள் தான். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா மீனவர்கள் சொல்லிருக்கலாமா சார்? ஹலோ, அரிசி பருப்பு நெல்லை அறுத்து கொண்டு வந்து கொடுக்கிற விவசாயி தான் விவசாயினுக்குல. அது ஒரு உணவு பொருள் தானே. மீன் அது மாதிரி ஒரு உணவு பொருள் தானே. அந்த மீனுகளை சேகரிச்சு கொண்டு வந்து ஒருத்தன் நமக்காக கொடுக்கறானா அவன் கடல் விவசாயியா இல்லையா? சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். கடல்ல போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வராங்க, ஓகே. அவங்க விவசாயின்னு சொல்லுங்க, கடல் விவசாயி. சரி, ஓகே. நீங்க சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம், கடல் விவசாயி. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்குல்ல. என்னது? கடல்ல போய் மீன் பிடிக்க போலான்னு சொல்றப்ப எதிரி நாட்டுக்காரன் தெரியுமா? அப்ப பாதுகாப்புக்கு என்ன கொடுத்தாங்க? சரி, உங்க தலைவர் வந்தா பாதுகாப்புக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு சாதாரண கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் விளையாடுறப்ப ஒரு சேஃப்டி கார்டு இங்க கொடுக்குறாங்க, அடுத்தாப்புல கை பேடு கொடுக்குறாங்க, கால் பேடு கொடுக்குறாங்க, ஹெல்மெட் எல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? ஆமா. ஒரு பந்து நம்மள வந்து அடிச்சிருங்கிறதுக்கே இவ்வளவு இது பண்றப்ப கடல்ல என்ன மாதிரி நடக்கும் தெரியுமா? எதிராளி சுடுவோம், அதுல பாதுகாக்கணும். திடீர்னு சொரா வந்து எகிரும், அதுல இருந்து பாதுகாப்பு பண்ணணும். என்ன பண்ணும்? அப்ப பேடு வைக்கணும்ல, காட் பேடு வைக்கணும், கை பேடு வைக்கணும், கால் பேடு வைக்கணும், ஏன் நெஞ்சில கிஞ்சில எல்லாத்துலயுமே பேடு வைக்கணும். ஹெல்மெட் வந்து சாதாரண ஹெல்மெட் போடக்கூடாது. பப்ஜி கேம் பாத்துறீங்களா? அந்த ஹெல்மெட் தான் ரொம்ப கவோர்டா இருக்கும். அந்த மாதிரி ஹெல்மெட் போடணும். சார், அவன் மீன் பிடிக்க போறானா இல்ல பப்ஜி கேம் விளையாட போறானா?
மீன் பிடிக்க போறேன்னா பப்ஜி கேம் விளையாட போறேன்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா முதல்ல நீந்திட்டு வர முடியுமா? அவங்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பா இருக்க தெரியும். எவ்வளவு பெரிய அலை வந்தாலும், காத்தடிச்சாலும், புயல் அடிச்சாலும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பா பிடிச்சிட்டு வர முடியும். நீங்க பாதுகாப்பு கொடுத்துதான் மீன் பிடிச்சிட்டு வருவாங்கலாம் கிடையாது. அப்புறம் படகு கூட வாங்கி கொடுக்கலாம். பாதுகாப்பா ஒரு படகு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஹெல்மெட் கொடுக்குறேன், கார்டு கொடுக்குறேன், பேடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சார் இது? அதான் எதுவுமே ஒரு மக்களின் பாதுகாப்புக்கு எதுவுமே யோசிக்கிறது இல்ல. சீரியஸா ஒரு யோசனையாவது மக்கள் பாதுகாப்பு குறித்து இருக்கா? ஆமா, இப்ப பின்னாடி வந்து ஒருத்தனுக்கு மண்டை உடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீங்க பாதுகாப்பு கரெக்டா கொடுத்தீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, இது மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லிதான் வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்க வண்டியை முன்னால ஓட்டணும், பின்னால வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். வந்தது யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? சொன்னா சொன்னபடி கேட்கணுமா கேட்க கூடாது? நீங்க சொல்லவே இல்லையே, வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரையும் வரக்கூடாதுன்னு தான் சொன்னோம். மீட்டிங்கே யாரும் வராதீங்க அப்படின்னு தான் சொன்னோம். புரியுதுங்களா? மத்த மாவட்டத்துல எல்லாம் கூட கூட்டம் அவ்வளவு அதிகமா வந்தது. ஏன் தஞ்சாவூர் மாவட்டத்துல வரல தெரியுமா? பெண்கள் நிறைய பேர் கர்ப்பிணியா இருக்காங்க. கர்ப்பிணி எல்லாம் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னதுனாலதான் கூட்டம் கம்மியாயிருச்சு. கேட்டா எல்லா பெண்களுமே கர்ப்பிணியா இருக்காங்களாம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க தலைவர் திரிஷா கூட பிளைட்டுக்கு போனா ரகசியமா போயிட்டு ரகசியமா வர்றாரு. வெளியில வருதுன்னு தெரியல, ஏர்போர்ட்டுக்கு போறதுன்னு தெரியல. மத்த இடத்துக்கு போனா கூட சைலண்டா வந்துட்டு சைலண்டா போறாரு. அதே போல இந்த பிரச்சாரங்களுக்கு வராருல, ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குதுல்ல, சைலண்டா வந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு இடத்துல தங்கிட்டு அந்த பிரச்சார மேடைக்கு வரலாம்ல. அது என்ன எல்லாருக்கும் தெரியற மாதிரியே வேன்ல வராரு, என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டு எல்லாரும் ஒன்னு ஆகட்டும் அப்படின்ற வேணும்னே பண்றாரா? எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இது எத்தனையோ தடவை. புரியுதா என்ன மாதிரி திட்டம் போடுறீங்க திமுக காரங்க? எங்க தலைமை மேல எப்படியெல்லாம் கேஸ் போட்டு உள்ளார தள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் போடுறீங்க சார். இது உங்க ஐடியா தெரியுதுங்க, என்ன மாதிரி கேஸ் போடலாம் அப்படின்னு தூண்டுறோம். வாங்கடா வந்து உணவுங்கடான்னு நாங்க தூண்டுறோம். அவனோட ஆசையை தூண்டி வந்து உழ வச்சு நாங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணி நாங்க தான் மண்டை உடைச்சோமோ? ஆமா, ஆமாவா? அதான் சார் உண்மை. நீங்க ரகசியமா வாங்கல, ஏன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வரணுமா? உங்களை ஃபாலோ பண்ணி தான் வரணுமா எல்லாருமே? தலைவன்னா அப்படிதானே வரணும். உங்களோட அடுத்தடுத்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதா? எங்க தலைவர் மேடையில ஏறி திமுகவுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாப்ல. ஆனா நீங்க என்ன தெரியுமா பிளான் பண்றீங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லி திமுக தொண்டர்களை தூண்டி வன்முறைக்கு ஏற்பாடு செய்யறீங்க. ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் வன்முறையை தூண்டுறீங்க. அப்படிங்கறதுக்கு கேஸ் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. அப்புறம் இந்த எலெக்ஷன்லயே திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. வாலண்டியரா இல்ல இங்க டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு நீங்களே எதுக்கு கூவுறீங்க? திருச்சி பேசாதீங்க சார். நீங்க திருச்சி பேசுன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த மீட்டிங் திருச்சியில வச்சுக்கோங்க. விவசாயத்தை பத்தி பேசுனீங்கல்ல, அதுக்கு வாங்க. அடுத்த மீட்டிங் திருச்சியில வச்சுக்கோங்க, விவசாயத்தை பத்தி பேசு. திருச்சி பேசுறீங்களா? திருச்சியில போய் பேசிக்கோங்கன்ற. தஞ்சாவூர்ல இருந்து எதுக்கு திருச்சி காமெடி? தஞ்சாவூர்ல நாங்க நாங்க திருச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோமா? மறந்துட்டோங்கிறதுனாலதான் வேலூர் மக்களுக்கு நன்றி சொன்னோம். அதே மறந்துட்டு சொல்றதை இங்க வந்து சொல்றீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மாவட்டத்துக்கு போனா அந்த மாவட்டத்தை பத்தி பேசுறதே இல்ல. திருச்சியை பத்தி பேசுறது, வேலூர் மாவட்டத்துல அப்படி போய் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுறது. தஞ்சாவூர்ல பேசுறவரு தெரியாதா தஞ்சாவூருக்கு என்ன பேசணும்னு? திருச்சி வேலூர்னு பேசல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு விவசாயியா பிறக்கணும். இந்த ஜென்மத்துலதான் ஒரு நடிகனா பிறந்துட்டோம், அடுத்த ஜென்மத்திலேயாவது விவசாயியா பிறக்கணும். ஓ, நீங்க கூட போன தடவை அடுத்த ஜென்மத்துல விஜய்க்கு ஒய்ஃபா பிறக்கணும்னு சொன்னீங்கல்ல? அவரும் அது இந்த மாதிரி அடுத்த ஜென்மத்துல விவசாய பிறக்கணும்னு இருக்காரு. அதுக்கு நீங்க ஒய்ஃப், அவர் அடுத்த ஜென்மத்துல 2 பேருக்கும் பிறகுற குழந்தைக்கு திரிஷான் பேர் வைப்பீங்களா? ஓ, அடுத்த ஜென்மத்துல எங்க தலைவர் தஞ்சாவூர்ல ஒரு விவசாயிக்கு பிள்ளையா பிறப்பாரு. அவருக்கு மாமா இருப்பார் இல்லையா, அந்த மாமாவுக்கு நான் மகளா பிறப்பேன். எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புள்ள பிறக்கும். பாக்குறீங்களா? நல்லாத்தான் இருக்கு. குறுக்கால கௌசிக் வந்தா? புரியல.
புரியுங்களுக்கு புரியும். தெரியுது நீங்க சொல்ற கௌசிக்கு கதை. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என் தலைவரை விட்டு எந்த காலத்திலயும் நான் எவன் கூடயும் ஓடி போக மாட்டேன். நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியும். உங்க தலைவர் ஓடி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவரை திருத்த முடியாது சார். இந்த ஜென்மத்திலயும் அவரை திருத்த முடியாது, அடுத்த ஜென்மத்தில திருத்த முடியாது. நான் என்ன ம், சங்கீதா நீ மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா? ம். இழுத்து வச்சு அறுத்துறேன். யார? யாரையா? ம். அந்த சக்கரத்திய ஓ, முடிய ம். இழுத்து வச்சு அறுத்துருவேன். சரி, சரி. ஆமா, அப்படி நான் பொண்டாட்டியா இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? என்ன பாக்குறீங்க? அடுத்த ஜென்மத்துல நாங்க எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி பக்கத்து வீட்டுல நீங்களும் அடுத்த ஜென்மத்துல இருப்பீங்க. வேணாம், வேணாம். இந்த ஜென்மத்திலே டப்பா டான்ஸ் ஆடுது. இதுல வேற நீங்க அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டீங்க. உண்மையிலேயே உங்க விஜய் தாவேகா கட்சிக்கு தலைவரா இல்ல தற்கூரியா? தாவேகாவுக்கு தலைவரா தற்குறியாவா? ஆமா சார். எந்த ஒரு தலைவரும் அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த ஜென்மத்துல இப்ப கரண்ட் பிரசன்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படி சொல்லாம அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டாரு. அரசியல்வாதி பேச மாட்டான் அடுத்த ஜென்மத்தை பத்தி. ம், ஆனா ஒவ்வொரு சாமியார் பேசுறானுங்கல்ல, ம். ஆ? சாமி பக்கத்துல இருக்கிற சாமியார் பேசுறது சரியா நடக்குமா இல்ல அரசியல்வாதி பேசுறது சரியா நடக்குமா? ஆனா பைத்தியக்காரத்தனமா பேசுறாரு உங்க தலைவர். எது அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசினா பைத்தியகாரத்தனமா? ஆமா, நடைமுறையில சாத்தியமே இல்லையே. யாரும் ஆனா, நம்பல. இது கடவுள் நம்பிக்கை அட்டை பேச்சு. ம், சீரியஸா சொல்றேன், ம், இதெல்லாம் வந்து திமுக காரனோட சதி. ம். கடவுளே இல்லாம பண்ணிட்டானுங்களே. சரி, கடவுளே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்றீங்க. திடீர்னு வந்து ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தி. இப்ப தேவையில்லாம எதுக்கு மருத்துவர் வந்து நீங்க இருக்கிறீங்க? அதான் ம், பக்தி இருக்கு. பக்தி இருக்கிறதுனால ம். மேல்மருவத்தூர்லாம் இழுக்கிறோம். அதுக்காகலாம் இழுக்கல. ஆ, நான் சொல்லிட்டு எதுக்காக இழுக்கிறீங்க? எதுக்காக? மேல்மருவத்தூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். செங்கல்பட்டுல என்ன போயிட்டு இருக்கு இப்போ கோர்ட்ல? தலைவனுக்கு விவாகரத்து கேஸ். ம். அது அப்படி சாக்கு வச்சு இவர் என்ன பண்றாரு? லிங்க் பண்றாரு சென்டிமெண்டலா. அடிக்கடி அங்க போக வேண்டியது இருக்கு. ம், அதனாலதான் அந்த ஊரு தெரியுதா? ஆமா. இல்லாட்டினா தலைவனுக்கு ஊர் இருக்கிறதே தெரியாதா? தெரியாது. ஆ? பின்ன தேவையில்லாம எதுக்கு சார் இப்போ ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லணும்? ரைமிங்ல டைமிங்ல பேசுறாரோ? ரைமிங்ல டைமிங்ல பேசுறாரா? ம், சீரியஸா சொல்றேன், ம், நீங்க ரொம்ப ஓவரா ம். என் தலைவனை பலவந்தமா கற்பழிக்கிறீங்க. கற்பழிக்கிறேனா? ஹலோ, வார்த்தைகளாக வார்த்தைகள்னால அந்த அளவுக்கு கொடூரமா நடத்துறீங்க. ஒரு கற்பழிப்புக்கு இணையா இருக்கு உங்களோட சொற்கள். சார், உங்க தலைவர் தான் தேவையில்லாம ஓம் சக்தியை பராசக்தின்னு வம்புக்கு இழுக்கிறாரு. கிண்டல் பண்ற வித மாதிரி பேசுறாரு. அது ஒரு தெய்வத்தை அவங்க என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. அதை வந்து நான் உச்சரிக்கிறாங்க. வழிபாட்டுக்கு உச்சரிக்கிறாங்க. ஒரு பக்த நிலையில இருந்து உச்சரிக்கிறாங்க. அதை போயிட்டு இப்படி கிண்டல் பண்ணலாமா? ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தின்னு தான் சொன்னாரு. ம், புரியுதுங்களா? ம். ஆ, அதையே டைமிங்ல ரைமிங்ல சொல்லணும்ன்ற. ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு காண்டுல பேசுறாரோ? வேணுங்க, ம், சீரியஸா சொல்றேன், மறுபடியும் நான் வந்து சீரியஸா ரொம்ப பல்பு வாங்கிட்டு இருக்குங்கிறது மாதிரி தெரியுது. எங்க வீட்டுக்கு 2 பல்பு கொடுங்களேன். பீஸ் போயிடுச்சு. ஆ? ம். சூர்யா பல்பு நல்லா எரியும், வாங்கிக்கிறீங்களா? சூர்யா பல்பா? ஏன் உங்க தம்பி கார்த்தி பல்ப் எரியாதா? தம்பி கார்த்திக் பல்பா? இல்ல, சூர்யா பல்பு நீங்களே, தம்பி கார்த்தி பல்ப் எரியாதா? கிராம்ப்டன் பிலிப்ஸ் ம், இது மாதிரி பிராண்டட் தான் வாங்குவீங்களோ? ம், நான் பிராண்டட் சொன்னா உங்களே கிண்டல் பண்ணுவீங்களோ? ம். ஆ? புரியல எனக்கு. தயவு செஞ்சு சீரியஸா சொல்றேன், நேர்மையா பேசுறது மாதிரி இருந்தா உட்காந்து அடுத்த விஷயம் பேசுங்க. சார், அதேதான் சார் நாங்களும் சொல்றோம். உங்க தலைவர் நெக்ஸ்ட் மீட்டிங்ல நேர்மையா பேச சொல்லுங்க. தேவையில்லாம ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி கிண்டல் பண்ண வேண்டாம். அவங்க மனசை புண்படுத்த வேண்டாம்.